ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லையாள, ஒரு ராணியும் இல்லை வாழ, ஒரு உறவும் இல்லை. அந்த பாட்டு அந்த படத்தில் தான். கால் வந்துட்டாங்க. அந்தரத்திலே நிலவுக்கு வானம் உண்டு. பாப்பா என்னப்பா வேணும்? மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பற்றி என்ன? அவங்களுக்கு மனசில் தாண்டா பிரச்சனை, புரியுதா? அதனால் அவங்களுக்கு ஒவ்வொரு உறுப்புகளில் உள்ள பாதிப்பை பற்றி உங்கள்கிட்ட பேசுவாங்க. அவங்கள முதல்ல சரியாக்கி தரேன். 2.5 ஆண்டு காலங்கள் உன்னுடைய பணமெல்லாம் நஷ்டமாக இருக்கும். சென்ற இடமெல்லாம் ஏமாற்றம் நடந்துருச்சு, உண்மையா? அதே மாதிரி இப்போ நிலையான தொழில் இல்லாத வேதனை நடக்கு. இந்த தொழிலையும் வளப்படுத்தி தரேன், உன் கடனை தீர்த்து தரேன். வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. வரலாம். இந்தா உன் பையன் படித்து கடல் கடந்து செல்வான், வெளிநாட்டுக்கு போவான், கோடி பணம் சம்பாத்தியம் பண்ணுவான். அது ஒரு பெரிய ஆராய்ச்சி துறையில் போய் இருப்பான். ஆராய்ச்சி துறையில் இருப்பான். என்ன ஆராய்ச்சி துறை கருப்பசாமி? ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கடல்வெளியில் மீன்கள் சம்பந்தமான விஞ்ஞான ஆராய்ச்சி துறையிலே அவன் பணி செய்வான். பல கோடிகள் சம்பாத்தியம் செய்து ஆனந்தமாக வருவான். இப்போ உன் கடனை தீர்த்துத்தாரேன், வைகாசிலேருந்து தொழிலை உனக்கு ஓட்டித்தாரேன். உன் மனைவியை நல்லாக்கி உன்னை மங்களமாக வாழ வைக்கடா. நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு சாமி ஒரு தொழிலுக்காக பணத்தை போட்டு நஷ்டப்பட்டிருக்கிறேன், அது எப்படி எனக்கு சரியாகுமான்னு ஒருத்த மனம் புண்படுது. என்ன தொழில்னே? ஃபோன்லாம் யாரும் ஆன் பண்ணி வைக்கக்கூடாது, ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, பார்த்துக்கோங்க. என்ன தொழில்? காலில் வந்துட்டு வாங்க. சம்பளம் கடன் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கீடா? ஆசிரியர்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, கல்வியினுடைய தன்மைகள் மாறிப்போச்சு, முக்குக்கு 300 ஸ்கூலும் வந்துருச்சு. இந்த ரெக்க கிடைக்கத்தானே அடுத்தவனுக்கு வித்துட்டா என்ன? என்னப்பா ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. இதை வச்சு தான் நடத்தணும். கொஞ்சம் கண்ணை மூடி உள்ளுக்கு வரேன். இந்த கல்வி ஆண்டில் நிறைய மக்களை கொண்டு வந்து உன் ஸ்கூலில் கொண்டு வந்து படிக்க வைக்கிறேன்ப்பா. உன் கடனை தீர்க்கக்கூடிய அளவுக்கு பாக்கியத்தை தரேன். போதுங்களா? கால் வந்துட்டு வாப்போ. வரலாம். உனக்கு அடுத்த அசிஸ்டண்ட் யாருப்பா? அறிவரா? ஸ்கூலில் உனக்கு அடுத்த அசிஸ்டண்ட் யார்? எங்கே இருக்காங்க? அவங்க சொந்தமா? சொந்தம். அண்ணன் வாங்க. இவர் உங்களுக்கு யாருண்ணே? இவருடைய நலத்தில் உங்களுக்கு அக்கறை உண்டு. உண்டா கிடையாதா? உண்டுலா? எவ்வளோ நாள் அந்த அம்மா வேலை பார்க்குது? 2-3 மாதம். அடுத்த வருஷம் அவள் அங்கே இருக்கக்கூடாது, வேறு இடத்துல போட்டுக்கா. போயிட்டு வா. சொன்ன மாரின்னு வச்சுக்கா. இந்த வெட்டியாக்கி தரேன். ஆம்பளை பையன் பிறப்பான், வெள்ளிமலை முருகனை கும்பிட்டு வந்து பேர் வச்சுக்கா. போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அதே நாகர்கோவில் எல்லை கடன்களும் மனவேதனைகளும் இருக்கு. என்ன கடன்? என்ன அங்கே என்ன இருக்கு? பூ மணக்கம். ஏன் கேட்டு பார்ப்போம். பூக்கடை எங்கே இருக்கு? பூக்கடை வீட்டு பக்கம் வருமா? அந்த உங்கள் ஏரியாக்குள்ளே போனோன்னா பூ மணமாக இருக்குது, அதான் பார்த்தேன். 1 2 3 4 5 6 7 தாண்டி போனோன்னா சாமிகள்லாம் இருக்க.
கால் வந்துட்டு வாங்க. மகாலட்சுமி அப்படியா? ஒரு பொய் இருக்குது. உட்காருங்க. என்ன வேணும்? கடனை தீர்த்து தரேன், வர வேண்டிய பணத்தை வர வச்சு தந்துடுறேன். என்ன, 2 பேருக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டு கோர்ட் வர போகக்கூடிய சில சூழ்நிலைகள் இருக்குது. அது வராமல் தடுத்து தரேன். வேறு என்ன வேணும்ப்பா? ஒரு பிள்ளைக்கு வேலை உறுதியாகிடுது, வாங்கி தரேன். அடுத்த பிள்ளைகளுக்கு 9 மாதம் கழித்து வந்து கேளு, ஜெயிச்சுவோம். கர்மதாமிக்கு வெளிநாடு சம்பந்தமான கேள்வி யார் வச்சிருக்கா? நாகர்கோவில் எல்லை வெளிநாடு சம்பந்தமாக. வாடா தம்பி வா. என்னப்பா, என்ன வெளிநாட்டு? வெளிநாட்டிலையா? கால் வந்துட்டு வா. நல்லதொரு குடும்பம். மனசு அலப்பாயுது, நல்லா கும்பிட்டு வா. உட்காரு மக்களே. சேலம் சேலம் தானமா உனக்கு? உட்காரு. வராகி அம்மாள் காளியம்மை எங்கே இருக்காங்க? வேலை இல்லையா? என்ன வேணும் உனக்கு? ஃபாரின்ல என்ன வேலை? கண்ணை மூடு. நீ எலிஜிபிலிட்டியாக இருக்கான்னு பார்க்க. போட்டு கொடு. ஓகே, கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு வாடா தம்பி. வரலாம் வா. 1 கோடி ரூபா ப்ராஜெக்ட்லாம் வச்சுருக்காங்க. அந்த வேலையும் உனக்கு அமைஞ்சிரும், உன் கடனும் தீர்ந்துடும். அடுத்த உத்தரவில் அதை பற்றி பேசுவோம். வாமா, குடும்பத்தோடு வந்தது யார்? வாங்க. மயக்கமா கலக்கமா? யார் இது? இது குழந்தைகளா? வந்து உட்காருங்க எல்லாரும். மனதிலே குழப்பமா வாழ்க்கையின்? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை சிரிக்கும். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, உணர்ந்தே பார்த்து நிம்மதி தேடு. என்ன வேணும்? அதை பற்றி தந்தால் உங்கள் பிரச்சனைலாம் தீர்ந்துருமா? 3 மாதங்கள் ஆகும். வீடு வந்து 48 நாளையில் விற்று தந்துடுறேன். அதிலிருந்து வீடு முடிக்க 3 மாதம் ஆகும். நல்ல வீடாக பார்த்து தரேன். எந்த ஒரு ஆணுடைய உதவியும் இல்லாமல் நுண்ணறிவால் நீ வாழ்ந்து கொண்டு இருப்பாய். உண்மையா? அதில் உனக்கு ஜெயித்து வெற்றியாகி தரேன். கால் ஒன்று வராது. கால் ஒன்று வரலாம். உன் பையனுக்கு ஆபத்தை விளைவிக்கிறதுக்கு காத்திருக்காங்க. ஆபத்தை விளைவிக்க காத்திருக்காங்க. உன் பையனுக்கு ஆபத்தை விளைவிப்பதற்கு காத்திருக்காங்க. 3 தரம் சொல்லியிருக்கேன். அப்படி ஆபத்து வராமல் உன் பிள்ளையை காப்பாற்றுறேன். நீர்வீழ்ச்சி, தண்ணீர் இருக்கும் இடம், சுற்றுலாத்துறைக்கு உன் பையனை போக விடாத. போக விடாத. காப்பாற்றுறேன். போ, பக்கத்தில் வா. வரணும். வெற்றி ஆகித்தார். உனக்கு என்னம்மா? பக்கத்தில் வா. ஒரு பொம்பளைகிட்ட மாட்டிக்கிட்டான் உன் மகன். அவனை செருப்பால் அடித்து திருத்துதேன். போயிட்டு வா. வர வர. ஐஸ்வர்யமா இரு. போயிட்டு வா. ஓ, ராஜகோபாலசாமி கோயில் எங்கே இருக்கு? இப்போ என்ன செய்யணும்? உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துடலாமா? அங்கே வாழுறது பிடிக்கிறையா? கால் வந்துட்டு வாங்க. நடை மறந்த கால்கள் தன்னில் தடயத்தை பார்க்கிறேன், பெருங்காற்றில் ஒளி கொண்டு. திசை மாறி போன ஒரு கப்பலை ஒரு மாலுமியின் உதவியால் கலங்கரை விளக்கத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும். உண்மை அதுதானே?
கலங்கரை விளக்கம் நீங்கள் மாலுமி நான். ஆனால் கப்பல் போயிருக்கு, ரொம்ப தூரமாக போயிடுது. புரியுதாடா? கப்பல் போய் குட்டி போடக்கூடிய பருவத்துக்கு வந்துருச்சு. புரியுதா புரியலையா? ஆனாலும் அது வருமானு கேட்டேன், நிலைக்காது, வந்துடும். கால் வந்துட்டலாம். குட்டி போடும் பருவத்தில் வெள்ளாடி நிற்கிது. பாட்டா கொண்டு வந்து சேர்த்துறேன். புதிய வாழ்க்கையை அமைச்சு புனிதமாக்கி தருகிறேன். வெற்றி உண்டு. இந்தா நல்லா இருங்க மக்களே. என்னை பௌர்ணமிக்கு முதல் மாலையில் சந்திக்க போட்டா கொண்டு வரீங்க, அசைக்கிறோம். அதே திருநெல்வேலி எல்லை வியாபாரம் சம்பந்தமானவர்கள் யார்? அடுத்து அவ்வளோதான், உத்தரவு தான். என்ன வியாபாரம் தம்பி? கரன்சி ட்ரேடிங். பணமா? ஓகே ஓகே ஓகே, வணிகம். அது வணிகம் தான். ஓகே, காலில் வந்துட்டுவாங்க. உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? திருநெல்வேலி பகுதி. என்ன செய்து? முன்னால் வந்து நல்ல வா பக்கத்தில். இப்போ உனக்கு நல்ல டைம் வந்தாச்சு. வெற்றிகரமாக முடியும். நடத்திக்கொள். சந்தோஷமாக கூட வரேன். வெற்றி மேலே கொடுப்பா. வேண்டாம், பொறுமையாரு. ஒரு வருஷம் அங்கே தான் இருக்கணும். வெற்றி மேலே கொடு. தென்காசிக்கு வேண்டாம். இதா ஜெயிச்சு ஆனந்தமாக வருவேன். பணம் வந்துக்கிட்டே இருக்கும். வேண்டாம் தானே. கால் வந்துட்டு வாமா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. எந்த ஊர்? பொய்யே பொய். எந்த ஊருமா? சரி, எந்த இடம்? திருநெல்வேலி எந்த இடம்? கால் வந்துட்டு வா. சாந்த கோயில், பிட்டாரி அம்மன் கோயில் எங்கே இருக்குது? பிட்டாத்தி அம்மன் கோயில். பிட்டாத்தி அம்மா ஓம் பக்கமா? விசாலாட்சி ஹோட்டல்லாம் அந்த ரோட்டில் வந்துருமா? விசாகா. கால் வந்துட்டு வா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. யார் இது? வாங்க உள்ளே வாங்கங்க. என்ன அங்கே நிற்கிறீங்க? உங்கள் வீட்டு பக்கத்தில் கம்மாக்கரை சொல்ல மாட்டேன் வராரு. இருக்காரா? வரலாம்ப்பா, வாங்க. அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு நிலைமை வயிற்றில் இருக்கு. அந்த உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். அது இருந்து உள்ள விளைஞ்சிடுதுன்னா வயிறு வெடிக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அப்படி வராமல் உன்னை காப்பாற்றினா போதும்ல. கால் வந்துட்டு வா. சரியா? 3 மாதம் கழித்து என் கோயிலுக்கு சர்வ ஆரோக்கியமாக வந்து சேர்வாய். சகல சக்தியும் கிடைக்கும், அதுக்கு வேண்டிய பணமும் கிடைக்கும். இந்தா சந்தோஷமா வா மகளே. கால் வந்துட்டு வா அண்ணாச்சி. எரு பிடிச்சவரே. புகையா வருத. என்ன தொழில்? பற்ற. என்ன பற்ற? புகை இல்லாமல் உங்கள் தொழில் உண்டா? கால் வந்துட்டோம். அதான் பார்த்தேன். வரலாம். உட்கார முடியுமா? முடியும். மூச்சு சம்பந்தமான பிணி வரக்கூடிய நிலைமைகள் உடம்பில் இருக்குது. ஆபத்து வராது. இப்போ கொஞ்சம் கடன்கள், மனக்குழப்பங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும். ஒரு பொம்பளை பிள்ளையை கரை சேர்க்கணுங்கிற வேதனை உள்ளத்தில் இருக்குது. வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? முடிச்சு தரேன். சந்தோஷமாக இரு. என்ன ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன். கர்மசாமிக்கு அதே திருநெல்வேலி எல்லை
டாக்குமெண்ட் சம்மந்தமாக, தன்னுடைய சொத்து பத்திரம் டாக்குமெண்ட் சம்மந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? உனக்காக்கா மாறிப்போச்சு. ஆ வா, இன்னும் மாற்றலை. வேறு என்ன வேணும்? பக்கத்தில் வா, கண்ணை மூடி நல்லா தியானம் பண்ணி பார்ப்போம். என்ன அப்படியா? கவர்மெண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட் உனக்கு கிடைக்கும். உன் உடல்நிலைகளில் ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றித்தரேன். உனக்கு டாக்குமெண்ட்டு தீர்வையை நான் வாங்கி தந்துடுறேன். என்ன கடன் படாமல் காப்பாற்றுறேன். ஒன்றே ஒருத்தன் ஏமாற்றுவான், அதில் ஏமாற்றப்படாமல் காப்பாற்றுறேன். பணத்தால் சரிண்ணா மாற்றிடுவோம். போய்ட்டோம். யாருக்கு? அவன் வரட்டும், உங்கள் அண்ணன் வரட்டும். போல பக்கத்தில் வாங்க, அடுத்து பேசுவோம். அண்ணனை பற்றி உத்தரவு இல்லை, உனக்கு தான் உத்தரவு. வா பக்கத்தில், கட் அண்ட் டேட்டாக பேசுவோம். உனக்கு என்ன வேணும்? உடம்புல ஹீமோகுளோபின் பவர் குறைவு போய் கேட்டுக்கோ. செய்வனை யாருமே வைக்கலை, வீணாக கற்பனை பண்ணிடாத. அப்படி இல்லை, இந்தா பணம் கிடைக்கும். போய்ட்டு வாங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? எந்த பகுதி? எங்கேருந்து வராங்க? என்னையாளும் மேரி மாதா. வேளாங்கண்ணி பகுதியிலிருந்து யாரும் வந்திருக்கீங்களா? வேளாங்கண்ணி இருங்கண்ணா, வரேன். வேளாங்கண்ணி அம்மா, ஆ வாங்க. நீங்கள் இவங்க சொந்தமா? நீங்கள் யாரெல்லாம் வந்தீங்க? என்ன வேணும்? உடம்பு பிரச்சனையா, நரம்பியல் பிரச்சனையா? கண்ணை மூடுமா? நீங்கள் எல்லாம் தள்ளிடுங்க. நல்ல கண்ணை முடிக்கா, என்னையை மட்டும் நினச்சிக்காமா. ஹார்மோன் சம்பந்தமான பாதிப்பு இருக்குது. அதை டெஸ்ட் பண்ணுகிற பொழுது சில சமயத்தில் ஏதேனும் ஒரு இடத்துல புடைப்பாக வீக்கம் வந்துக்கிறோம். புரியுதா? இப்போ அந்த உணர்வலைகளை நீக்கி நிறுத்தி தந்துடுறேன். அதில் எந்த சைடு எஃபெக்டும் வராமலும் காப்பாற்றி தந்துடுறேன். கால் வந்துட்டு அன்னமே நீங்கள்லாம் தொடாமல் இல்லைங்க, பக்கத்தில் வா, நெருங்கி வாங்கணும். நல்லா உட்காந்துக்கணும், உட்காந்துக்கணும். இந்த கையை கொடுத்துக்கா. கருப்பசாமியை மனசார நினை, கண்ணை முடிச்சா ஒரு காலை கொஞ்சம் முன்னாடி. கரெக்ட், போதும். எட்டு நாளையில் சுரப்புத்தன்மை நின்றும். யூத்ரோடிஸ் சம்மந்தமான ஆராய்ச்சி ஏற்கனவே பண்ணியிருக்கிறியே, கர்ப்பப்பை சம்மந்தமாக. புரியுதா? அது இனிமேல் பாதிப்பு வராது. அதையும் நிறுத்தி தந்துடுறேன். போய்ட்டு வா, கால் வந்துட்டு வா. இல்லே தம்பி, ஆனந்த தேங்காத்து பக்கத்தில் வரலாம். இந்த கனியை சாப்பிட வேண்டும். 3 நாட்கள், நாளைய மறுநாள், அதற்கு அடுத்து சாப்பிட்டு மேலாம் தேய்ச்சி குளிச்சுக்கணும். நின்றும். என்ன 3 முறை என்னை நீங்கள் பார்க்க வரணும். இந்தாப்பா, பணம் கிடைக்கும், செல்வம் பெருகும், நல்லா இருப்பா. இது பூச்சிட்டேன், வாடா தங்கமாக விட்டா. வாப்பா வேளாங்கண்ணி.
என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வா, கடலுக்குள்ள போயிடலாம். தம்பி வா, வீட்டை விட்டு வெளியே போய் இருக்கணுங்கிற நிலைமையெல்லாம் இருக்குது, புரியுதா? அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டேன், பணம். அந்த பணம் கிடச்சாச்சுன்னா உன் குடும்பம் விருத்தி ஆயிரும், வெற்றியாக்கி தரேன். இந்த வேறு என்ன வேணும்? மியூசிக் டைரக்டரா? ஆனால் அவங்க ரொம்ப மியூசிக் படித்தவங்களும் அந்த நிலையை வராமல் இருக்காங்க. எங்கே கல்யாணி ராகத்துக்கு சப்தஸ்வரம் சொல்லி பார்ப்போம். பின்ன எப்படி மியூசிக் நீவா தாளம் போட்டு ஆட போறியா? கல்யாணி ராகத்துக்கு சப்தஸ்வரம் தெரியும் சொல்லிடா. ராகத்துக்கு எண்ணிக்கை கிடையாது, தாளம் எத்தனை வகைடா தெரியாது. ஆனால் மியூசிக் போடணும். வாயில் வந்தாலும் பாடுவேன், அதை ஒரு இசையமைப்பாக கொண்டு வந்தாலும் அவங்க அந்த சக்தி உனக்கு ஞானத்தில் கிடைக்கும். நல்லா இரு. கருப்பசாமிக்கு இந்த ஒரு ஜடபகஜா ஜடபகஜா ஜடபகஜா. யாருமா? பராசக்தியா? இதுவரை வழக்குகள் விசாரணை எதுவும் வந்ததா? வரக்கூடிய நிலைமை இருக்க, என்ன செய்யலாம்? பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாமா. எட்டி இருந்தால் எப்படி உதவி தர்றது? சரி, என்னடா செய்யணும் உங்களுக்கு? தம்பிக்கு இப்போ +2 போகிறாப்புல, நல்ல ஒரு ஐஐடி தொழில் நல்லா இருக்குது, பசங்க படிக்கணும். கண்ண மூடு, புடி. ஃபாரின் தொழில் சம்மந்தமான படிப்பு படிப்பான், நிறைய வெற்றி அடைவான், நல்லா இருவான், லவ் பண்ணி கல்யாணம் முடிப்பான். நீங்கள் ஏற்றுக்கணும், கால் வந்துட்டுவாங்க. ஆனால் அவனால் நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். கர்மசாமிக்கு வெள்ளை என்னப்பா இது காலு உட்கார முடியலன்னா நின்றுக்கிட்டு நீ. வாமா பொம்பளை, உனக்கு ஒரு கேள்வி இருக்க, வா. என்ன வேணும் சொல்லு, பக்கத்தில் வா. அவ்வளோ தள்ளி இருந்தாலும் கனி கொடுக்க முடியாது, விபூதியெல்லாம் கொடுக்க முடியாது. சொல்லு, என்ன வேணும்? இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே தொழில் நல்லா நடக்கும், கடன்கள் தீரும், பெருமையாக இருப்பீங்க. இந்தாப்பா, சகல சௌபாக்கியத்தோட வாழ்வு. இந்தா, கல்வி ஞானம் பெருகும். அயல் மதத்தை சார்ந்த ஒருவனுடைய நட்பு உறவாக மாறக்கூடிய நிலைமைகள் உண்டு. புரிஞ்சு பேசணும், பதில் அவ்வாமான்னு சொல்லி போகாது. அயல் மதத்தை சார்ந்த ஒருவருடைய நட்பால் உன் வீட்டுக்குள் ஒரு உறவு மாறக்கூடிய நிலைமை ஏற்படும். டைரில் எழுதி வச்சுக்கா, நடக்கும்போது என்னை வந்து பார் போ. கர்மசாமிக்கு கடலூர். தொழிலை பற்றி மன வருத்தப்பட்டு கேட்க வந்தது. என்னடா தொழில் தம்பி? பிளாஸ்டிக் கடை. கால் வந்துட்டு வா. கோர்ட்டு கேஸ் யாருக்கு இருக்கோ? யாருக்கு? கடலூரா? வரலாம், வாங்க. உனக்கு கேஸ் இருக்கா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. சீல் வைக்க வந்தாங்களா? தொழில் பற்றிய நிறுத்தத்துக்கு வந்தாங்களா? நிறைய பேர் வந்தாங்க. சரி, இப்போ உன் தொழிலை உன் தொழிலை நல்லா நடத்தி தரணும், பணம் வரணும். அடுத்த ப்ராடக்ட் பண்ணதுக்கு உனக்கு என்கரேஜ்மெண்ட் வேணும். கால் வந்துட்டு போ. இந்தா, வேறு என்னடா வேணும்? சந்தோஷமாக வேணும், நல்லா இருக்கும், எல்லா மக்களும் ஐஸ்வர்யமாக இருக்க. இந்தா, கொண்டாட்டி பிள்ளையோட புன்னகையாக இருக்கு. கர்மசாமிக்கு வழக்கு வாங்க. கணவன் மனைவி மன வருத்தம் யாருக்கு? வாடா தம்பி, வாடா. அண்ணன் ஒரு தடவை கால் வந்துட்டு வரலாம்ல? பூ முடிப்பதும் பொட்டு வைப்பதும் யாருக்காக கண்ணே. அடுத்த பாட வேண்டாம். என்ன வழக்கு? காரு ஏமாத்திட்டு போட்டாங்க. 40 பையாரு
அந்த வழக்கு முடியக்கூடிய தருணம் வந்துருச்சுப்பா, ஜெயிச்சு தரேன். வேறு என்ன வேணும்? வீடு விற்கணும். இவ்வளவு தானா? இந்தா அடுத்த மாதம் அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன். அப்படி ஜெயிச்சு வா. நகை ஏமாத்திட்டு. அதுக்கு இப்போ உத்தரவு இல்லைப்பா. வாப்பா தம்பி வா. ஒருத்தன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னு ஒருத்தன் நிற்கிறான். யாருப்பா அது? யார்டா ஏமாத்துறான் உன்ன? நல்ல பையன்டா அவன். வாங்கி தரேன். முன்னால் வந்துட்டு வா. நீ இன்னொரு கால் விட்டு வா. மனைவி எங்கே இருக்கா? ஓப்பனாக பேசணுமா? பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை இல்லாமல், கெட்ட பழக்கம் இல்லாமல் ஒற்றுமையாகி தந்தால் போதுமா? அதை பற்றி நீ தேவையில்லையா? சரி. கணவன் மனைவியை பற்றி தேவையில்லை. எனக்கு வந்து செல்வத்தில் போகிறாரு ஐயா. எனக்கு அந்த நிம்மதி கொடுத்தாலே கால் வந்துட்டு வா. அதான் ஓப்பனாக பேசணுமா வேண்டாமான்னு கேட்டேன். அவன் எண்ணத்தை தானே நம்ம நிறைவேற்றி கொடுக்கணும். இன்னொருத்தர் கொஞ்சம் நாளில் கால் வந்துட்டு வா. சந்தோஷமாக கும்பிட்டு வா. வா, கொஞ்ச நேரம் என்னையை நினச்சிக்கிட்டு கும்பிடு. உட்காந்து காலா மன நிறைவாக கும்பிடு. உள்ளத்துக்குள்ள இந்தாப்பா, செந்தாமரை மலர் மேல் வீட்டிற்கும் செல்வ லட்சுமி உன் வீட்டில் குடியேறுவா. புதிய தொழில் ஆரம்பிப்பாய். நிறைந்த செல்வா கூட இருப்பேன். நல்லா இரு மகனே. கருப்பசாமிக்கு கால் வந்துட்டு வா. பூமியில் மானிட ஜாதிகளும் ஏனோ இன்னொரு கால் வந்துட்டு வா. வரலாம். இப்போ நகை கண்டிப்பாக வேணுமா? வேணும். வேறு என்ன வேணும்? ரொம்ப கஷ்டப்படுறேன். கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது. எந்த தொழில் ஆரம்பித்தாலும் முன்னேற முடியல. இந்த உடம்புல இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி கடை வச்சேன். இது ரொம்ப நினச்சி தான் இருந்தால் அப்போ வலிக்கு கொஞ்சம் மாதிரியாக இருந்தது. ஒரு 3 மாதம் வந்து பார்க்கணும். வர முடியல. கையை கொண்டா. விரிச்சா தப்பாக நினைப்பியோ? நினைப்பியா? கண்ண முடியாது தம்பி. கோபத்தில் ஆயுதத்தை எடுக்க மாட்டோம்னு ஒரு சத்தியம் கொடு பார்ப்போம். சத்தியமாக ஆயுதத்தை விட மாட்டியே? உன் நகையை வாங்கி தரேன். உச்சில் எதுவும் செய்வனை வச்சுருப்பாங்களோன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. அப்படி இல்லை. வீணாக கவலைப்படாத. உன் நகையும் வந்து சேரும், வருமானமும் வரும். உன் உடம்பு நல்லா இருக்காச்சு. போய்ட்டோம். காலல் பாடா தம்பி, போயிட்டு பாடா. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு திருவேட்ட நல்லூர். உன் ஊராக சத்தம் போட்டு பேசுகிற நீ. செத்த சவம் போல இருந்து செவிக்க சொன்ன வார்த்தை உண்டு. மற்றவர்கள் போராடி மரணத்திலே பிடிப்பு உண்டு. 4 கிணத்து வாசலில் 4 பேர் நிற்க கண்டேன். அத்தினத்து வாசலிலே பைரவர் போல் நாய கண்டேன். கோடாங்கி அடிக்க கண்டேன். கோமானும் போவான் என்று சொல்ல கண்டேன். பெத்த பிள்ளை சொந்தம் இல்லைன்னு சொல்ல கண்டேன். உன் ஆதியில் ஒரு இடத்துல திறவியம் இருக்குன்னு பார்க்க கண்டேன். வாங்கப்பா, உங்கள் கதை தான் ஓடுது. கோடாங்கி கதை மாதிரி ஓடுது. ஒரு ஆவியை ஏவி விட்டுருக்காங்க வீட்டுக்குள்ளே. அது என்ன, நான் முதுகில் இருந்து அப்படி பெடரி வேற விருன்னு பிடிக்கும். சாமி ஆடுற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொண்டு விடும். வருதா? ஆமாம். இதெல்லாம் மாறணும். எத்தனை வயல், எத்தனை விளைவுலாம் வச்சுருக்கீங்க? எனக்கு வந்து எனக்கு 2 இடம் இருக்குது. அவங்களுக்கு வந்து 2 இடம். பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு. ஒரு இடத்துல இருந்து தான் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. அதை நம்ம மாற்றி தந்துடுவோம். என்ன, ஆதியில் ஒரு கோடாங்கி நீடித்த ஆயுதோட ஆம்படையாக இருக்க மாட்டாம்னு ஒரு கோடாங்கி சொல்லியிருக்கான். அதையெல்லாம் மாறிடும். அதெல்லாம் பொய்யான வார்த்தை. வீணாக நினைக்க வேண்டாம். உங்கள் இடத்துல ஒரு அதிசயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கனவு கண்டானான். அதிசயம்னு என்னது? பூமியை தோண்டி. அப்படி ஒன்றுமே கிடையாது, பொய். அதனால் இப்போ இருக்கக்கூடிய நோய் பிணியை நீக்கணும்.
நம்ம பணங்கள் பொருள்களாம் நஷ்டமாகிக்கிட்டு இருக்கு, அதையெல்லாம் தீர்க்கணும். விவசாய பொருளை புழுவும் பூச்சியும் அரிச்சு கிடக்கு, அப்படி வராமல் காக்கணும். வேறு என்ன வேணும்? அவளுக்கு எல்லா சங்கடத்தையும் தீர்த்து அவள் பிள்ளைகளோட தந்த மணிக்கு வாங்கணும். வா பக்கத்தில் வா. இந்தா செல்வ சிறப்போடு இருப்பேன், வெற்றி உண்டு, ஐஸ்வர்யமாக இருக்க. 3 முறை என்னை பார்க்க பார்த்தா இந்த நல்லா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வேலூர், மேலூர் அல்ல வேலூர், முருகன் கை வேலூர். கால் விட்டலாம், தாயும் மகனும். நீ எந்த ஊருடா தம்பி? வேலூர் பக்கத்துலடா உனக்கு. நீ வேலூர் மாவட்டமா? 1 2 3. கல்கோரியா இருக்கு உன் ஊருக்கு பரவாயில்ல? கல்குவாரி இருக்கா? ஃபேக்ட்ரிகள் இருக்கோ? ஓகே. இன்னொரு தடவை கால் பண்ணிட்டு வா. தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை. கட்டுமனைக்குள்ளே போனேன், சுடுகாடு இருக்க பக்கத்தில் இடம் இருக்குன்னு வாங்க மாட்டோம்ட்டாங்க நிறைய பேர். அதையே விற்று கொடுத்தாச்சு. உண்மையா இல்லையா? அப்படியெல்லாம் வேதனையை தீர்த்த கருப்பசாமி ஒரு பையன் எங்கள்கிட்ட அநியாயமாக வட்டி கட்டு சித்திரவதைப்படுத்துகிறானே, அவன் மனத்தை அடக்கி எங்கள்கிட்ட நியாயமாக நடக்க சொல்லக்கூடாதா அப்படின்னு உன் புருஷன் என்கிட்ட புலம்புறான். அவன் புலம்புறான், கரெக்டு தான். அவன் இதெல்லாம் விற்றுட்டா அதை செய்வேன் இதை செய்வேன்னு கற்பனை பண்ணிட்டு ஒரு சாதாரணமாக கண்டி காட்டிட்டு போயிட்டான். கால் வந்துட்டுவான். இப்போ மாறணும், மாறிடுவோம். யாருக்கு தப்பு இல்லையா? ஆமாம், மாடு எதுவும் பிடிச்சிருக்கீங்களா? பசுமாடா? அப்படியா? எத்தனை பிடிச்சிருக்கீங்க? 1. பசு பெருகும், வண்டி வாகனம் பெருகும். இந்த பணத்துக்கு பிரச்சனை இல்லாமல் முடிச்சுட்டாரேன். இவனுக்கு என்ன செய்யணும்? பே இல்லையா? இந்தா நிறைய கிடைக்கும், சந்தோஷமாக இருக்கும். இவன் யோகத்துக்கு கிடைக்கும். என்ன கருத்து அருமையாக இருக்கும். கர்மசாமிக்கு பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? வாடா தம்பி வா. அடுத்து தொழிலை பற்றி கேட்டு வந்தது யாரு? என்ன தொழில்? தக்காளியா? தக்காளிக்கு நீ உன்னை பற்றி பேசலை சாமி. இன்னும் ஒரு முறைத்தான் வரும் கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன் நான், காலமெல்லாம் வீணேன் கழித்து விட்டேன். என்னப்பா வேணும் பிள்ளைக்கு? சொந்த பந்தம் என்றும் கண்ணில் விளக்கணையை விட்டுட்டு தான் பார்த்தோம். இப்படி ஒரு ரகசியமான உறவு இருக்கும்னு உனக்கு தெரியாமல் போயிடுது. கண் இருந்தும் குருடாய் இருந்து விட்டு. ஊரார்களோ சொந்தக்காரர்களோ ஒரு சில வார்த்தைகளை சொல்லும்போது கோபம் வந்துச்சு. உனக்கு சிந்திக்க முடிஞ்சுதா? காது இருந்தும் செவிடாய் இருந்து விட்டார். காலில் விட்டுவான். இப்போ அனுபவப்படும் பொழுது வேதனைப்படுதான். பாதை மாறி போகும் போது ஊரு வந்தே சேராது, தாளம் மாறி போடும் போது ராகம் தோன்றாது. கண்ணை மூட கொஞ்ச நேரம், என்னையை மட்டும் நினை, வேற எதையும் நினைக்காத. ஊரெல்லாம் உலாவுகின்ற உள்ளமே, என் ஒரு கரிக்குள் கட்டுப்படுவாயாக. இந்தாடா பாதை மாறாமல் காப்பாற்றி தரேன். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பாரு மகனே, ஜெயிச்சுருவோம். போ, இந்த ஒரே காரணம் தான், எழுப்பிடுவோம். போ, மெல்ல போ, சந்தோஷமாப்பா. தொழிலை பற்றி கேட்க வந்த மகன். இல்லை தம்பி,
3 தலைமுறைகளுக்கு முன்னால் உன் குடும்பத்தில் பரிதாபமாக யாரடா செத்தா? கால் விட்டுவா. எப்படா செத்தாரு? தூக்கு போட்டு செத்தார். சூசைட் பண்ணிட்டாரா? அவருடைய ஆத்மா உங்கள் குடும்பத்துக்கு வருதுடா, புரியுதா? அது உங்களுக்கு புண்ணியத்தை செய்யும். கால் வந்துட்டு வா. இப்போ நீ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் உனக்கு திருப்தியற்ற நிலை இருக்குது. இடமாற்றம் தேவைப்படுமாங்கிற ஒரு சிந்தனை. ஆனால் பொருள்களுக்கு தகுந்த நிலைமைகள் இல்லை. வேறு என்னடா வேணும் உனக்கு? கண்ண முடுறா வாங்கி தரேன். ஒரு வாரத்துக்கு ஒரு 10 வண்டி தந்தால் போதுமாடா? இந்தா பிடிச்சிக்கோ, வெட்டி விட்டு இப்படி என் பேரை போட்டுக்கா, என் படத்தை வாங்கி வச்சுக்கா, அசத்து போ. மன்னாதி மன்னனெல்லாம் பார்த்தவனா, அந்த மதுரை வீரனையே எதிர்த்தவனா, அப்பேற்பட்ட என்ன பஞ்சாயத்தில் நிறுத்தி விட்டாங்க படுவாவி பசங்க. யார் போன் அடிக்கிறது? போனில் தானே பிரச்சனையே வருது. ஆஃப் பண்ணுங்க. நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய மகனுக்கு கல்யாணம் பேசியிருந்தோம். அப்பஞ்சொல்ல மீற முடியலன்னு சொல்லி சரி சரின்னு சொன்னான். ஒரு இடத்துல பொண்ணை பார்த்தாச்சு, உயர்ந்த இடம். பார்த்து பேசி முடிக்கும் பொழுது அவன் தூரமாக இருந்துக்கிட்டு இன்னொரு நண்பன் மூலமாக போன் அடித்து, நான் இன்னொரு பிள்ளையை விரும்பிக்கிட்டு இருக்கேன், அதனால் உங்களை கல்யாணம் முடிக்க மாட்டேன், எங்கள் அப்பா சொன்னால் முடியாதுன்னு சொல்லிடுங்க, நான் சொன்னோம்னு சொல்லாதங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். அவங்க அப்பனை காட்டி கொடுத்து குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி, அது சரியில்லை, இது சரியில்லை, இப்படி சரியில்லை அப்படின்னு சொல்லி கதையை ஓட்டி கல்யாணம் நடக்கலை. அப்படி ஒரு கதை தான் நம்ம வீட்டில் நடக்குன்னு. நம்ம வீட்டில் நடக்கும். கால் விட்டுவான், கால் விட்டுவான், கால் விட்டுவான். வெற்றியாக்குவான். தைரியமாக இருக்கணும். மனதை அடக்கிட்டால் எல்லாமே வென்றலாம். இதுதான் நடக்கணும்னு ஏன் நினைக்கணும்? இன்றோடு உலகம் முடிந்து விட்டதா? இல்லை இந்த பொண்ணோடு மனித குலமே அழிந்து விட்டதா? இல்லையே, உலகம் பறந்து விரிந்ததப்பா. உண்மையா இல்லையா? ஒரு சாடியை ஒருத்தன் செஞ்சுட்டா எங்கேயோ ஒரு இடத்துல மூடி இல்லாமலாம் போயிடும். என்னடா உனக்கு? உண்மை தானே? ஒரே ஒரு விஷயம், செப்டம்பர் மாதம் வரை உன் பையனுக்கு டைம் இருக்குது. அவன் விரும்புகிற பொண்ணை கல்யாணம் முடித்தா அவன் நல்லா இருப்பான்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அதைத்தான் முடிச்சு வைக்கணும். வீணாக பிரச்சனை இருக்கக்கூடாது. அதுக்கு ஆவணி வர பெருமையாக இருக்கணும். நீ எந்த டென்ஷனும் அவனை படக்கூடாது. என் மேலே பாரத்தப்பட்டு உட்காரு, நானே மாங்கனி எடுத்தேன். கர்மசாமிக்கு ஜெயிச்சு காப்பா. உன் மரியாதை பேணப்படும், உன் புகழ் ஓங்கப்படும். செல்வாக்கார் கால் வந்து பாப்பா. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு கற்பனையில் குசையில் இருக்க கிருஷ்ணர் வந்து மாட மாளிகை கோட கோபுரத்தை கொடுத்தாருன்னு கதையில் படித்தோம். ஆனால் கூரை மாயாஜாலத்தில் தங்க கூரையாக மாறுமா? ஆனால் கருப்பசாமி குசையில் இருக்க கொடுத்த மாதிரி நீ கிருஷ்ணனாக இருந்து நான் வச்சுருக்க வண்டிக்கு தொழிலை நிறைய கொடுத்து என்னை எந்த குறையும் இல்லாத மனிதனாக வாழ வச்சு தரணும்னு கேட்குறேன். அதே மாதிரி பிள்ளைக்கு நல்வாழ்வையும் கல்வியும் ஓங்கி தரணும்னு கேட்குறேன். ரெண்டையுமே முடிச்சு தரேன். வெற்றி மாலை கொடு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. ஆய், வேற என்னடா வேணும்? வேற என்ன வேணும்? இந்தா தொழிலை ஓட்டி தரேன், அரும்பு உதிராமல் காப்பாற்றுறேன், நிறைந்த செல்வத்தோடு மகிழ்ச்சியோடு இருப்பேன். வெற்றி கூட வரேன். தகப்பனும் பிள்ளையும் அப்படியா? சரி, என்ன சொன்னீங்க? பிள்ளைகள்லாம் திசை மாறி மனவேதனையோடு இருக்கிறாங்க. அவங்களுடைய உள்ளத்தை திசை திருப்பி தந்துடுறேன். உன் பேரன் படித்து அரசாங்க உத்தியோகத்துக்கு போவான். வெற்றியாக்கி தரேன். கால் வந்துட்டுவாப்பா.
வரலாம். ரொம்ப நேரம் சாயோ என்னென்னு பார்த்து நிறுத்திடுவோம். இந்தா ஜெயிச்சு வா. வாடா சகோதரனை பற்றி கேட்க வந்தவனே. வரலாம். ஒருத்தைய வச்சுக்கிட்டு தானே அவள்கிட்ட வெளியே வந்துட்டானா? நம்மளே வந்து சாமி வந்து காலில் வந்துட்டு வா. அப்படி நீ ஒன்றும் வாக்கியமாக இருந்த பிறகு சொல்லுதான் பார்க்கலாம். நீ கால். சரி, அது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. என்னடா பழனிசாமி சிரிக்க. அவள்கிட்ட இருந்து மயக்கிட்டான். வயத்துக்குள்ளே கிடக்கு. அவன் மனத்தை மாற்றி திருப்பி கொண்டு வரேன். பௌர்ணமிக்கு முன்னாடி என்னை வந்து பாரு. அவன் போட்டா கொண்டு வா போ.